வணக்கம். தினக்குயில் செய்திகள். பாம்பன் சாலை பாலத்தில் மீனவர்கள் மறியல் போராட்டம். ராமேஸ்வரம் தீவு பகுதி போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த 9ஆம் தேதி சுமார் 420க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இரவு அவர்கள் பாக் ஜலசந்தி கடற்பகுதியில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மார்ஷல், ஸ்வீட்டர், சகாயராஜா ஆகியோருக்கு சொந்தமான 3 படகுகளையும் அவற்றிலிருந்த 23 மீனவர்களையும் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி பிடித்து சென்று சிறையில் அடைத்தனர். இது ராமேஸ்வரம் மீனவர்களை கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். ஏற்கனவே இலங்கை சிறையிலுள்ள நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்களையும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி இன்று பாம்பன் சாலை பாலத்தில் அனைத்து மீனவர் சங்கங்களின் சார்பில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கலந்து கொண்டு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக பாம்பன் சாலை பகுதிக்கு செல்ல விடாமல் தடுத்த போலீசாரையும் சாலை தடுப்புகளை புறந்தள்ளிவிட்டு மீனவர்கள் மற்றும் மீனவ மகளிர் சாலை பாலத்திற்கு சென்று அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட எஸ்பி சந்தேஷ், ஏடிஎஸ்பி காந்தி, கோட்டாட்சியர் ராஜமனோகரன், மீன்துறை உதவி இயக்குனர் பிரபாவதி உள்ளிட்ட அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அமைதிப்படுத்தியதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. காலை 9 மணிக்கு போராட்டம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் செல்லும் வாகனங்களுக்கு தடை ஏற்படக்கூடாது என்ற வகையில் பள்ளி, கல்லூரி வாகனங்கள் அனைத்தும் சென்றதை தொடர்ந்து காலை 10 மணிக்கு மறியல் போராட்டம் தொடங்கியது. பகல் 12 மணி வரை நடந்த இந்த மறியல் போராட்டத்தால் ராமேஸ்வரம் தீவில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. எனினும் போராட்டத்தில் நோயாளியுடன் வந்த ஆம்புலன்ஸ்கள் செல்ல மீனவர்கள் வழிவிட்டு மீண்டும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தை தொடர்ந்தனர். இது மீனவ மக்களின் மனிதநேயத்தை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. அங்க வந்து கைகால செயல கட்டி போயிருக்காங்க. ஒரு கஞ்சா கடத்துல, ஒரு கராயின் கடத்துல கூட இந்தியாவில் அப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் கிடையாது. அப்படிதான் கூட்டு போக மாட்டாங்க. சரியான சாப்பாடு கொடுத்து சரியான முறையில் அவருக்கு உறங்குறதுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு வந்து இலங்கையில் பேசுற உடனடியா கேட்கறதுக்கு இந்த இலங்கை அரசாங்கம் நீங்க காத்துக்கிறதுக்கு நம்முடைய வரிப்பணத்தை கூட அள்ளி கொடுத்து அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா வந்து அம்பானிக்கு அதானிக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் அந்த நாட்டில் அவன் காலடி இருக்காரு பாரத பிரதமர். ஆனா மீனவ பிரச்சனையை பார்த்தா நீங்க வந்து படுத்து வழங்கிட்டு
பல்ல